டுடே கிளாஸில் நம்ம வந்து ஹெல்பிங் வெப்ஸ் ஆம் இஸ் ஆர் இந்த மூணும் பார்த்தோம். அதோட ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படின்னு பார்த்துருக்கோம். கொஷின் பேட்டர்னும் பார்த்தாச்சு. ஸோ நான் வந்து ப்ராக்டிஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். 20 சென்டென்ஸ் தமிழில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அது எல்லாத்தையுமே நீங்களே இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். சிம்பிள் இங்கிலீஷில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் எழுதி நீங்கள் நோட்டில் நோட் பண்ணி எழுதுறவங்களா இருந்தால் ஆன்சர்ஸ் எழுதுங்க. நான் ஆன்சர்ஸும் அந்த அந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து ஒரு டைம் உங்களோட ஆன்சர்ஸ் வந்து கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நான் போடுற எல்லா வீடியோஸுமே ஒரு 7 மினிட்ஸ் ஆர் 8 மினிட்ஸ் தாங்க இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு நான் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நான் உங்களுக்கு வந்து சொல்லி தரலாம். ஆனால் வந்து அதுக்கான டைம் உங்களுக்கு இருக்குமான்னு தெரியல. லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து காலேஜ் போயிட்டுருப்பீங்க, ஏதாவது பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து கம்மியாகவும் சிம்பிளாகவும் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு சொல்லித்தரேன். இதே இது உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேணும், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சு இன்னும் நீங்கள் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அப்படி பார்க்கலாம். நம்ம கிளாஸ் முடிஞ்ச உடனே நம்ம எப்போவுமே கம்யூனிகேஷன் டிப்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் ரீடிங் ப்ராக்டிஸ் பார்க்கலாம். வொக்காபுலரி ஆஃப் த டே பார்ப்போம்.